ஓகே. ஸோ, நான் இத சொல்வேன்னு நெனச்சே பார்க்கல. பட் சம்டைம்ஸ் நம்ம எது நம்மள டிஃபைன் பண்ணுது, எந்த வொர்க் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கிறோம். அத லூஸ் பண்ணும்போது தான் தெரியும். லைக் நம்மளோட ஒரிஜினாலிட்டி என்ன அப்படின்றது. Around 4, 5 years ago, I was asked to move out of my family business and அது பிளான் பண்ணது கிடையாது. Um, it was not graceful and I felt betrayed. ஸோ ஒரு டைரக்ஷன் இல்லாம, ஒரு ஹோப் இல்லாம, இட் வாஸ் அ வெரி டஃப் ஜேர்னி ஆஃப் மை லைஃப். பட் இது அப்ப பத்தினது கிடையாது. அதுக்கு அடுத்து நடந்தது. உங்களோட செல்ஃப் வொர்த்த ஒரு பிசினஸ் சுத்தியோ, இல்ல ஒரு வொர்க் சுத்தியோ, இல்ல யாரையாவது ஒரு ஆள சுத்தி வச்சிருந்தீங்க. ஸோ யூ வில் கெட் கம்ஃபர்டபிள் வித் இட் ஓவர் அ பீரியட். திடீர்னு ஒரு நாள் அது வந்து இல்ல அப்படின்னு இருக்கிறப்ப வந்து யூ வில் ஸ்டார்ட் கொஸ்டினிங் யுவர்செல்ஃப். அப்படிதான் எனக்கும் நடந்துச்சு. ஸோ ஐ ஸ்டார்ட்டட் கொஸ்டினிங் மை செல்ஃப். நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த ரோல்ல நம்ம இல்ல அப்படின்னா நம்ம யாரு? அப்படிங்கிற கேள்வி எல்லாமே வந்துச்சு எனக்குள்ள. ஸோ இது வந்து இட் வெண்ட் ஆன் ஃபார் அபவுட் அ மந்த். ஸோ ஒரு லாஸ்ட் லைஃப் அண்ட் சடனா ஒரு நாள் வந்து ஐ வாஸ் ஆஸ்க்ட் டு மூவ் அண்ட் டேக் ஓவர் the operation of the school that we are running. So it changed quite a bit. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பிஸியாக வச்சுக்கிறதுக்கு சரி ஏதோ ஒரு வேலை அப்படின்ட்டு தான் உள்ளே வந்தேன். அண்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இட் சேஞ்ச்ட் இன்டு சம்திங் எல்ஸ். ஸோ ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்ட்டு இல்லாமல் வந்து ஐ ஸ்டார்ட் ஃபைண்டிங் பர்பஸ் இன் மை. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் மேக்கிங் மணி. இட்ஸ் அபவுட் இட்ஸ் நாட் அபவுட் மேக்கிங் ப்ராஃபிட். பட் ஒரு ஒரு ஸ்கூலில் வந்து யூ ஆர் பில்டிங் லைஃப். யூ ஆர் ஹெல்பிங் லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கெட் பெட்டர். ஸோ அது அது வந்து இட் ஸ்டார்டட் கிவிங் மீ த பர்பஸ் தட் ஐ நீடட் ஸோ மச். வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு செட்பேக்குமே வந்து யூ ஷுட் நாட் see it as a setback. It's life's another way of teaching you a lesson. திரும்ப திரும்ப ஒரே மாதிரி சேலஞ்சஸ் வருது அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் டீச்சிங் யூ த சேம் லெசன் விச் யூ ஹவ் நாட் லேர்ன்ட். இந்த மாதிரி ஒரு ஒரு ஜேர்னில நீங்க போய்க்கிட்டே இருக்கிறீங்க. திடீர்னு வந்து உங்களோட ஐடென்டிட்டி பறிக்கப்படுது அப்படின்னா வந்து கஷ்டமா இருக்கும். ஐ வில் நாட் சுகர் கோட் இட். இட் இஸ் அ வெரி டஃப் ஃபேஸ் ஆஃப் யுவர் லைஃப். பட் அந்த அந்த சேலஞ்சஸ்க்கு நடுவுல இஃப் யூ ஸ்டே காம் அண்ட் இஃப் யூ திங்க் அபவுட் இட், ஒரு ஒரு விஷயம் புரியும் உங்களுக்கு. தட் லைஃப் இஸ் நாட் த்ரோயிங் ஒன்லி சேலஞ்சஸ் அட் யூ, இட் இஸ் ரீபில்டிங் யூ. உங்களுக்கு வந்து ஒரு ஒரு புது பாதையை காமிக்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை ஒரு ஒரு புது வழியான வாழ்க்கை முறையை காமிக்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற தப்பை வந்து உங்களுக்கு உணர்த்துறதுக்காக இருக்கலாம். பட் இட் இஸ் நெவர் ஒன்லி ஜஸ்ட் அ செட்பேக். அதுக்கு வந்து நம்ம வந்து பொறுமையாக உட்கார்ந்து என்னங்கிறத யோசிச்சு யூ ஷுட் லெட் லைஃப் teach you what is more important than what is, like your daily fleeting thoughts. So if you are going through a path or uh, a phase of life where you're confused, where you're feeling hopeless, it's okay. It's okay not to have all the answers. எல்லாத்துக்கும் கையில் வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. Take one step at a time. Do the things that you love. Uh, Try to find meaning in the work that you're doing. It's okay. Uh, and you will slowly get it. You just have to find a calm, peaceful place where you're able to think very thoroughly. And finally, thank you for listening. I am Shiva Nagiri, and this is just the beginning.